செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்காடு கலவை சாலையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், சிறப்பு தகுதி தேர்வில் 40% மதிப்பெண் சலுகை வழங்குதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கமிட்டனர். மாநில அமைப்பு செயலாளர் ராஜசேகர் பேசுகையில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் சிறந்த நாளைக்கான இளம் தலைவர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. கல்லூரி ஜூப்ளி அரங்கில் நடைபெற்ற நிகழ்வுக்கு துணை முதல்வர் அருள் சகோதரி எழிலரசி தலைமை வகித்தார். கன்னியாகுமரியை சேர்ந்த மரிய ஜெனிஃபர் தலைமை பண்பின் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் பியூலா ஜெர்லின் மற்றும் ரொமிலா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் குரங்குகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுப்பேட்டை சந்தை மைதானத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க கட்டடத்தை சுற்றிலும் ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. பொதுமக்கள் நிறுத்தி செல்லும் இருசக்கர வாகனங்களில் உள்ள பொருட்களை எடுத்து செல்வதுடன் சீட் உள்ளிட்ட பகுதிகளை கடித்து சேதப்படுத்துவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய பொதுமக்கள் வனத்துறையினர் குரங்குகளை பாதுகாப்பாக பிடித்து உரிய வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான 15,700 ரூபாய் அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கருணை அடிப்படையில் கல்வி தகுதிக்கேற்ப பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 2,299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்பவும், கிராம உதவியாளர் என்ற பெயரை துணை கிராம நிர்வாக அலுவலர் என மாற்றவும் வலியுறுத்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை ஏஜேகே கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். வாளையார் அருகே உள்ள ஏஜேகே கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் மாணவர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்து செண்டை மேளம் மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கல்லூரிக்கு வந்தனர். ராட்சத குரங்கு, ரோபோட் மனிதர்கள் உள்ளிட்டவை நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்புகள் சேர்த்தன. மேலும் யானையை மையமாக கொண்டு பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம் அமைக்கப்பட்டிருந்தது. மகாபலி வேடமணிந்த மாணவர் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தியபடி காரில் வலம் வந்தார். மேகமலை வருசநாடு பகுதி மக்களை வெளியேற்ற அனுமதிக்க மாட்டோம் என உச்சநீதிமன்றத்தில் வலுவான சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தவேக எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகமலை வருசநாடு மற்றும் சுற்றுவட்டார 98 கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் ஓரிரு நாட்களில் வலுவான சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், தமிழக அரசு மக்கள் பக்கமே உறுதியாக நின்று வழக்கை நடத்தும் என்றும் கூறினார். மேலும் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆம்பூரில் நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாமில் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 50 யூனிட் இரத்தத்தை தானமாக வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மஜ்ரருல் உலும் கல்லூரி வளாகத்தில் லயன்ஸ் சங்கம் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் KH கலிமுல்லா தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாணவர்களுக்கு இரத்த தானத்தின் அவசியம் குறித்து மருத்துவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 50 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டதுடன் 60க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு இரத்த வகை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனைக்கு 20 போர்வைகள் வழங்கப்பட்டன. நொய்யல் ஆற்றை சீரமைக்க வலியுறுத்தியும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நாளை மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. உதயம் ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி அமைப்புகள் சார்பில் நொய்யல் ஆற்று படுகை சாலைகள் 10 கிலோமீட்டர் மாரத்தான் மற்றும் 5 கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைபெறுகிறது. புதர்கள் மண்டியும் குப்பைகள் கொட்டப்படும் மாசடைந்துள்ள நொய்யல் ஆற்றை சீரமைக்க கடந்த மாதம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். போட்டியில் 2000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ள நிலையில் நொய்யல் ஆற்றின் 160 கிலோமீட்டர் பகுதியையும் முழுமையாக சுத்தம் செய்வதே இலக்கு எனவும் தெரிவித்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை வைத்து தலைமை ஆசிரியர் கால்களை மசாஜ் செய்ய வைத்ததாக எழுந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டுவிளை செல்லங்கோணம் அரசு தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியை தனது கால்களை தடவி விடுமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து வெளியே தெரிவித்தால் தண்டனை வழங்கப்படும் என மாணவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சில மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல மறுத்ததாக பெற்றோர் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து பெற்றோர் கல்வித்துறை அமைச்சரிடம் புகார் அளித்துள்ள நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் வீட்டு பாடம் செய்யாத 6 வயது சிறுவனை ஆசிரியர் அடித்ததாக கூறப்படும் சம்பவத்தில் சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாகப்பட்டினம் வந்தவன் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வந்த பிரணய் தேஜா வீட்டுப்பாடம் செய்யாததால் ஆசிரியை சும்மா சட்டையை பிடித்து கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பயத்தில் ஆசிரியை மீது சிறுவன் சுருண்டு விழுந்துள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தீவிர மன அழுத்தம் மற்றும் பயத்தால் இதயம் செயலிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் வந்தவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியையை கைது செய்துள்ளனர். போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் ஒற்றை சக்கர சைக்கிளில் பயணம் மேற்கொள்ளும் இளைஞருக்கு கும்பகோணத்தில் லயன்ஸ் சங்கங்கள் உற்சாக வரவேற்பு அளித்தன. கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த சிவில் பொறியியல் பட்டதாரியான சனித் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற முழக்கத்துடன் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்கினார். இமயமலை வரை செல்ல இலக்கு நிர்ணயித்துள்ள அவர் கோவை, பழனி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருச்சி, தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம் வந்தடைந்தார். கலைஞர் கோட்டத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் சேவை அமைப்பினர் பங்கேற்றனர். தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்று அவரை பயணத்துக்கு வழி அனுப்பினர். திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் நெகிழி ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மை பாரத் திருப்பூர் மற்றும் ஏவிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நல திட்டப்பணி மாணவிகள் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் தேங்கியிருந்த நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டு தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளுக்கு ஓவிய போட்டி, விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றன. நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மாணவிகள் முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட இளைஞர் நல அலுவலர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருமலைக்கு சென்ற நடிகர் சூரி ஏழுமலையானை தரிசனம் செய்து வழிபட்டார். திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்த நிலையில் தரிசனத்திற்கு பிறகு ஆலய ரங்கநாயக மண்டபத்தில் சூரிக்கு வேத ஆசிர்வாதம் செய்து தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர். அடுத்த மாதம் தனது நடிப்பில் மண்டாடி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ஏழுமலையானை தரிசிக்க வந்ததாக நடிகர் சூரி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காட்டுமன்னார் கோவிலில் பர்வதராஜ குருகுலம் பள்ளியில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டடங்களை பார்வையிட்ட ஆட்சியர் தொடர்ந்து கீழக்கடம்பூர், பழஞ்சநல்லூர், மாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வீராணம் ஏரியில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள சுற்றுலா தலத்திற்கான இடத்தை பார்வையிட்டு கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வின் போது நீர்வளத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காட்டுமன்னார் கோவிலில் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு இயந்திரம் மற்றும் இணையதள சேவை குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்தி விற்பனையாளர்கள் மின்னணு சாதனங்களை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். காட்டுமன்னார் கோவில் பகுதியில் 138 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 10 நாட்களாக கைரேகை பதிவு செய்யும் மின்னணு சாதனம் மற்றும் இணையதள சேவையில் ஏற்பட்ட பாதிப்பால் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் விற்பனையாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து சங்க வட்டார தலைவர் சி. தியாகராஜன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் தங்களது மின்னணு சாதனங்களை வட்டவழங்கல் அலுவலர் கே. செல்வலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். குறைபாடுகள் விரைவில் சரி செய்யப்பட்டு சாதனங்கள் மீண்டும் வழங்கப்படும் என அதிகாரி தெரிவித்தார். சென்னையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் தாஸ் அண்ட் கோ அமைப்பினர் முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளித்தனர்.
தாசன்கோ அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிரிஜா தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் பெண்கள் அமைப்பின் உறுப்பினர்களிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பாலியல் ரீதியாக ஆபாசமாக பேசுவதுடன் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் கடன் பெற்றவர்களிடமிருந்து புகார்களை பெற்று புதிய வழக்குகள் பதிவு செய்வதாகவும் மாதந்தோறும் லஞ்சம் வழங்க கோரி மிரட்டுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகாரின் உண்மை தன்மையை விசாரித்து சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக ரியல் எஸ்டேட் துறையில் முதல் முறையாக 10 மாவட்டங்களில் 10 நாளில் 10 குடியிருப்பு திட்டங்களை சமீரா குரூப் நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறது. ரூபாய் 300 கோடி முதலீட்டில் ஆகஸ்ட் 23 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை 10 புதிய குடியிருப்பு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தங்கள் நிறுவனத்தின் மைல்கல் முயற்சி என நிர்வாக இயக்குனர் ஜெயக்குமார் முருகேசன் மற்றும் சந்தீப் குமார் தெரிவித்தனர். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் செயல்பட்டு வரும் தங்கள் நிறுவனம் அடுத்த கட்டமாக தமிழகத்தை தாண்டி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாக அதிகாரி செந்தில்வேலன் உடனிருந்தனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் அனுமதியின்றி செயல்பட்ட 5 தங்கும் விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி, கிலாவரி உள்ளிட்ட கிராமங்களில் அனுமதியின்றி குடியிருப்புகளை தங்கும் விடுதிகளாக மாற்றி நடத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து கவுஞ்சி, மன்னவனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வருவாய்த்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 5 கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளை கண்டறிந்து சீல் வைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஊத்தங்கரையில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார கல்வி அலுவலகம் எதிரே தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமை வகித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், கல்விக்கு முழு நிதி ஒதுக்கீடு வழங்குதல், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பணிக்காலம் மற்றும் உயர்கல்விக்கு வெயிட்டேஜ் வழங்குதல், 1,76,000 ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க சட்ட திருத்தம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கமிட்டனர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் படிக்கும் தனது கனவை நனவாக்கி உள்ளார். படந்தாலுமூடு போற்றுவிலை பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் ஷீபா ராணி தம்பதியின் மகள் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். கார் பழுது பார்க்கும் பணிமனை நடத்தி வரும் ஜெயக்குமாரின் மகளுக்கு மருத்துவம் படிக்கும் கனவு தற்போது நிறைவேறியுள்ளது. பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவை காக்காசாவடியில் உள்ள ஸ்ரீ நாராயண குரு கல்லூரியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் ஓணம் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவுக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் சாத்துக்குட்டி தலைமை உரையாற்றி அனைவரின் வாழ்விலும் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிறைய வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் சிங்காரி மேளம், திருவாதிரை நடனம், மோகினி ஆட்டம், கதகளி, உரியடி, கயிறு இழுத்தல், நாட்டுப்புற பாடல்கள், பூக்கோளம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 100 நாட்களை கடந்தும் தாவேகா அரசு புதிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என்றும் முந்தைய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்துவதாகவும் தேனி எம்பி தங்கத்தமிழ் செல்வன் விமர்சித்துள்ளார். சுருளிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ரூபாய் 30 லட்சம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட புதிய நுழைவு வாயில், முகப்பு கார்டன் மற்றும் நிழற்குடையை தங்கத்தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகமலை வருசநாடு மக்களை வெளியேற்றக்கூடாது என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திண்டுக்கல் ஏரிமேலி ரயில்வே திட்டம், சாக்குளத்து மெட்டு சாலை, உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி புறவழி சாலை உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்த்து தெரிவித்தார். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி துணை முதல்வர் ஃபாதர் தியோபிள் ஆனந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் தலைமையில் திரை வாயிலாக சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு காட்சிகள் மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டது.
கல்லூரியில் நடைபெற்ற இது 24வது விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகும். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதுவரை 250க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே வாலிபர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. சாமநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி பிரதீப் குமார் கடந்த 17ஆம் தேதி சிலரால் காலி இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த அவர் கோவை அரசு மருத்துவமனையில் 3 நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக கார்த்திக், பிரகாஷ், ஹரிகிருஷ்ணன், சிவா உள்ளிட்ட 4 பேர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது வழக்கை கொலை வழக்காக மாற்றி பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்றத்தூர் ஒன்றியம் சோமமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளியில் 2026-27ஆம் ஆண்டுக்கான கலை திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. விழாவில் 10 ஊராட்சிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று நடனம், பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சோமமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக நல்லூர் பள்ளி மாணவ மாணவிகள் விவசாயிகளின் உழைப்பை எடுத்துரைக்கும் வகையில் நடத்திய நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி குற்றாலம், கோவில் மற்றும் மெயினருவி பகுதிகளில் அட்வொகேட் கமிஷனர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அட்வொகேட் கமிஷன்கள் வெங்கட்ரமண மற்றும் அருண் ஆகியோர் கோவில் கட்டடங்கள், கழிப்பறைகள் மற்றும் மெயின் அருவிக்கு செல்லும் வழிபாதைகளை ஆய்வு செய்தனர். ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுதல், வழிபாதைகளை சீரமைத்தல், கழிவுகளை அகற்றி தூய்மையை பராமரித்தல், அவசர ஆம்புலன்ஸ் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினர். சாலையோர வியாபாரிகளுக்கு மாற்று இடங்களில் கடைகள் அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டது. ஆய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பன்ருட்டியில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் POS இயந்திரங்களை ஒப்படைத்து இணையதள சேவையை மேம்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு சங்க தலைவர் முரளி தலைமை வகித்தார். நியாய விலைக்கடைகளில் இணையதள சேவை மற்றும் POS இயந்திரங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து வட்ட வழங்கல் அலுவலரிடம் POS இயந்திரங்களை ஒப்படைத்து மனு அளித்தனர். பொதுமக்களுக்கு தடையின்றி ரேஷன் பொருட்களை வழங்க தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது குறித்து பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் அத்தினா சர்வதேச CBSE பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு மாணவர்கள் ஊமை நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தினர். ஆய்வாளர் அஜித்குமார், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூடலூரில் கம்பம் குறுவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டிகளை கம்பம் MLA ஜெகநாத் மிஸ்ரா தொடங்கி வைத்தார். தேனி வருவாய் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கூடலூர் NSKP மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டிகளில் 3000, 1000, 500 மற்றும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள், குண்டு எறிதல், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு MLA ஜெகநாத் மிஸ்ரா சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு தனது சொந்த செலவில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதாகவும் வெற்றி பெறும் மாணவர்களை சட்டப்பேரவைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோடியக்காடு கிராமத்தில் ஜமாத் மன்றத்துக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு கிராமத்தில் 1978ஆம் ஆண்டு தனிநபர் பரிவர்த்தனை மூலம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலத்தை விற்பனை செய்து பதிவு செய்ய முயற்சி நடைபெறுவதாக கூறி கோடியக்கரை மற்றும் கோடியக்காடு பகுதிகளை சேர்ந்த முஸ்லிம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதையடுத்து வட்டாட்சியர் ஜெயசீலன் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் ஜமாத் மன்ற நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சில உரிமையாளர்கள் அப்துல் ரஹீம் சிங்கப்பூரில் இருந்தும் திரும்பும் வரை நிலத்தை விற்பனை செய்யக்கூடாது என முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. பாதுகாப்புக்காக 50க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர். மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் டெல்லி பேரணிக்கு சிறப்பு ரயில் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்தும் மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார். காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் பேரணிக்கு சிறப்பு ரயிலுக்கு முதலில் ஒப்புதல் அளித்துவிட்டு பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக நாடுகளின் 197 கொடிகளை பார்த்து வெறும் 4 நிமிடங்களில் அவற்றின் பெயர்களை துல்லியமாக கூறும் மயிலாடுதுறை யுகேஜி மாணவியின் அசாத்திய திறமை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வடகரையை சேர்ந்த டீ கடை ஊழியர் சையது முஸ்தபா ராபியத்துல்லா பஜ்ரியா தம்பதியின் 4 வயது மகள் முஜாஹிரா உலக நாடுகளின் கொடிகளை பார்த்தவுடன் அவற்றின் பெயர்களை மலமளவென கூறி அசத்தி வருகிறார். 22 நாட்கள் செல்போன் மூலம் கொடிகளை கற்றுக் கொடுத்து தொடர்ந்து பயிற்சி அளித்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தற்போது 197 நாடுகளின் கொடிகளையும் 4 நிமிடங்களில் அடையாளம் காண்கிறார். மூத்த மகள் முபஷிராவும் இதே போன்று நாடுகளின் கொடிகளை அடையாளம் காணும் திறனை பெற்றுள்ளார். செல்போனை பொழுதுபோக்கு மட்டுமின்றி ஆக்கப்பூர்வமான கற்றலுக்கும் பயன்படுத்தலாம் என்பதை இந்த சிறுமியின் திறமை உணர்த்துகிறது. விருதுநகர் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பட்டா வழங்க கோரி விவசாயி தரையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. ராஜபாளையத்தை சேர்ந்த விவசாயி வைரமுத்து வத்திரா இருப்பு பகுதியில் உள்ள தனது பூர்வீக விவசாய நிலத்துக்கு பட்டா கேட்டு 5 ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி நிலத்தை ஆட்சியரிடமே ஒப்படைப்பதாக தெரிவித்து அதிகாரிகள் முன்பு தரையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். சக விவசாயிகள் அவரை சமாதானப்படுத்தினர். இதே கூட்டத்தில் அழகாபுரி கூட்டுறவு வங்கியில் 115 விவசாயிகள் அடகு வைத்த 80 பவுன் நகைகள் கையாடல் செய்யப்பட்டதாகவும் 10 ஆண்டுகளாக நகைகள் அல்லது இழப்பீடு கிடைக்கவில்லை என்றும் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சொத்துக்களை ஏலம் விடும் நடவடிக்கை நீதிமன்ற மேற்பார்வையில் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.